ஒத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குறுபறையன ஓதும் முற்கட்டரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவர் முற்பதுமர்க்கு தமரர் மதி பேண பத்து தலைகட்ட கனைகொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து கிரை கட்டை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுமொரு பட்சத்தோடு ரட்சி தருவர் ஒரு நாளே என தமிழ் கடவுளை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இந்த சுதந்திர தின நன்னாளில் மாணவர்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளை பார்ப்போம். முதலாவதாக நமது எண்ணத்தை யாரும் மறைக்க முடியாது. ஏனெனில் எண்ணம் பழக்கமாகவும் பின் சூழ்நிலையாகவும் மாறிவிடுகிறது என்கிறார் ஜேம்ஸ் ஆலன். எண்ணத்தை உணர்ந்து விழிப்புடன் இருந்தால் வாழ்வு உயரும் என்கிறார் மகரிஷி. எண்ணத்தில் தெளிவு வேண்டும் என்றால் எண்ணம் தோன்றும் மனதில் உறுதி வேண்டும் என்கிறார் பாரதியார். நீங்கள் உங்களை வலிமையாக நினைத்தால் வலிமையானவராக நீங்களும் மாறுவீர்கள் என்கிறார் விவேகானந்தர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களை என்கிறார் கண்ணதாசர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்கிறார் திருவள்ளுவர். ஒரு கிராமத்தில் காலணிகளை விற்பதற்கு ஒரு ஆள் வந்தார். அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் யாரும் காலணி அணிவதில்லை. இதை பார்த்து அவருக்கு சலிப்பு ஏற்பட்டது. இந்த மக்களுக்கு காலணியின் உபயோகம் தெரியாது, எனவே விற்பனை செய்ய முடியாது என்று எண்ணினார். அதே கிராமத்திற்கு மற்றொரு விற்பனையாளர் வந்தார். இதுதான் சரியான இடம் என்று எண்ணினார். மக்களை ஒரு மரத்தின் நிழலில் கூட்டினார். காலணியின் பயனை புரியும் விதத்தில் எடுத்துச் சொன்னார். மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு காலணிகளை வாங்கினர். எனவே நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே மாறிவிடும் என்பதை இக்கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். முடியுமா என்பது மூடத்தனம், முடியாது என்பது கோழைத்தனம், முடியும் என்பது மூலதனம், என்னால் முடியும் என்பதை தன்னம்பிக்கை. இந்த எண்ணத்தை கொண்டுதான் வெற்றி பெற முடியும். அடுத்த பண்பான நேர மேலாண்மை பற்றி பார்ப்போம். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது உள்ளல்ல உன் வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன். அவரது உழைப்பால் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தில் முதலில் ஒரு கை கடிகாரம் வாங்கினார். அது எப்போதும் அவர் கையில் இருக்கும். காலை முதல் இரவு வரை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதி வைத்துக் கொள்வார். ஒவ்வொரு வேலைகள் முடிந்தவுடன் டிக் செய்து கொள்வார். முடியாத வேலைகள் என்ன என்பதை வரிசைப்படுத்தி முடிப்பதற்கான வேலையில் தீவிரமாக ஈடுபடுவார். இதனால் குறைந்த நேரத்தில் அதிகமான வேலையும் செய்யக்கூடிய வேலையில் ஆற்றல் மிக்கவராகவும் மாற முடிந்தது. இது ஆபிரகாம் லிங்கனின் நேர மேலாண்மை. அதே போல் நாமும் நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை பயனுள்ளதாக்குவோம். நேரத்தை ஓட்டாமல் நேரத்தோடு ஓடுவோம். அடுத்த பண்பான வாழ்வை பற்றி பார்ப்போம். சத்தியம்தான் உயர்ந்தது என்கிறார் வால்மீகி. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாகும் என்கிறார் பாரதி. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். எனவே பொய் ஆபத்தானது. தர்மத்தின் வாழ்வுகளை சூழ்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதாகும். அடுத்த பண்பான உழைப்பு பற்றி பார்ப்போம். கடினமான உழைப்பு தெய்வ வழிபாட்டுக்கு சமம் என்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி. உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடைக்காது என்கிறார் ஜேம்ஸ் ஆலன். அரசன் வேட்டையாட சென்றிருக்கும் போது பயண வழியில் இருந்த நெசவாளி வீட்டில் தங்கினார். நெசவாளிக்கு தெரியாது அரசன் தான் வந்திருக்கிறார் என்று வீட்டில் தங்க அனுமதி அளித்தார். நெசவாளி காலையிலேயே நூல் நூற்க தொடங்கினார். அவரது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டு இருந்தது. அது எதற்கு என்று கேட்டார் அரசர். குழந்தை அழுதால் ஆட்டுவதற்கு என்றார் நெசவாளி. நெசவாளிக்கு அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது. அது எதற்கு என்று கேட்டார் அரசர். குச்சியை அசைத்தால் பறவைகள் வராது என்றார் நெசவாளி. நெசவாளி இடுப்பில் ஒரு மணி கட்டப்பட்டு இருந்தது. அது எதற்கு என்று கேட்டார் அரசர். மணி ஒலிப்பதால் வீட்டில் உள்ள எலி ஓடிவிடும் என்றார் நெசவாளி. ஜன்னலுக்கு வெளியே 4 சிறுவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார் அரசர். எனக்கு
கூறி விடைபெறுகிறேன். நன்றி.